கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் உங்களோடு இணைந்து இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிறு ஆராதனையில் ஆராதிப்பதற்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். விசேஷமாக இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம அற்புதமாக நடத்தி நம்மளை அதிசயங்களை காண பண்ண போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலை வேளையில் நம்ம இணைந்து அந்த அதிசயமான தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் ஒரு விஷயம் கண்களை மூடி அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வரவேற்க போகிறோம். இருக்கிற இடங்களில் ஒரு விஷயம் கண்களை மூடி நம்முடைய ஆராதனைக்கும் துதிக்கு பாத்திரராக இருக்கிற அந்த தேவாதி தேவனை நம்ம வரவேற்க போகிறோம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம மத்தியில் அனுபவிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் ஒரு விஷயம் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. அப்பா, நீர் உண்டு பண்ணின இந்த நல்ல நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு பலன். உம்மை ஆராதிப்பதனால எங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதுதான் உண்மை. இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆராதிப்பது நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய பலனை அனுபவிக்க நீர் கிருபை பாராட்ட போகிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறவர் நீர் ஒருவரே. அப்பா, உம்முடைய மகிமையை இந்த காலை வேளையில் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியையை நாங்கள் விவரித்து பாடும் பொழுதே உம்முடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்க நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, உமக்கே இந்த ஆராதனை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். நீர் கிருபை பாராட்டுவீராக, உம்முடைய மகிமையை அனுபவிக்க செய்வீராக, உம்முடைய மகிமையை பார்க்க நீர் கிருபை செய்வீராக. எங்கள் எண்ணங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். உமக்கே மகிமை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நீர் பெரியவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் சாவாமை உடையவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. இன்றும் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்திற்கே எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். சேர்ந்து பாடுவோமா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எந்தன் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் இயேசுவே, அற்புதங்கள் செய்பவர். இந்த காலை வேளையில அற்புதங்கள் செய்யும்படி எங்க மத்தியில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. அவரை பார்த்து சொல்லுவோமா, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த
செய்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் கூப்பிட்ட மாத்திரமே உன்னை நாமத்தினால கூடின அந்த மாத்திரத்திலே நீர் வந்து எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் எழுந்தருளிருப்பதற்காக நன்றி. இந்த ஆராதனை முழுவதுமாக உன்னுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய தெய்வீக பிரசனம் எங்களை தொடர்ந்து ஆண்டவரை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். அந்த பிரசனத்தின் அரவணைப்பில் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் நீர் ஒருவரே பாத்திர தகப்பனே. உம்மிடத்திலே எங்கள் ஆராதனை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மத்தியில் இந்த காலைவேளையில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரேவா இருக்கிறார். அவர் நம்மை தாங்கி நம்மை சுமந்து நம்மை தப்புவிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவரை நம்ம துதிச்சு உயர்த்தி பாட போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் தகப்பன் நீர்தானையா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர் என்ற பாடல் நம்ம பாட போகிறோம். இதுவரைக்கும் நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலும் தாங்கி நம்மளை வழிநடத்தி வந்த அதே தகப்பன் தான் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. முடிவு பரியந்தம் நம்ம கூட இருப்பார். அதனால அந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். சேர்ந்து பாடுவோம். நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, சொல்லுவோமா? எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வி. எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, நீர் எல்லாமே
தகப்பன் இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் இந்த காலை வேளையில, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோட அவருக்கு கீர்த்தனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வானத்து பறவைகளை அவர் பார்க்க சொல்றாரு. அவர் எதுக்கும் முயற்சி செய்யறதில்லை, ஆனா ஆண்டவர் அவைகளை போஷிக்கிறார். இந்த காலை வேளையில அதே தேவன் தான், அவைகளை போஷிக்கிற அதே தேவன் தான் நம்ம மேலேயும் கரிசனையா இருக்கிறார். காரணம், அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நாம விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய எல்லாருமே அவருடைய பார்வையில விசேஷமானவர்கள். அதனால ஒரு நாளும் அவரை நம்பி இருக்கிற நம்ம அவர் ஒரு நாளும் எந்த குறையும் அணுக விட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் அவர். நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய வாயை விரிவாய் திறந்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறதா. அவர் நம்முடைய வாய்களை நன்மையினால் அவர் திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கையோட கூட இந்த அடியை நம்ம பாடி அவரை நோக்கி பார்க்க போகிறோம். நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கின்றார். ஆமேன். அவருடைய கிருபை எப்பொழுதும் முடிவு பரியந்தம் நம்மளை தொடரும். சேர்ந்து பாடுவோமா? நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் என் தகப்பன் அருகில் நீர் இருக்கின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், எந்த உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், எந்த உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வி, என் தகப்பன் நீர்தானையா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வி. எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வி, என் தகப்பன் நீர்தானையா. நீர் எல்லாமே. இன்னும் ஒரு விஷயம் பாடுவோமா? என் தகப்பன் நீர்தானையா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வி, என் தகப்பன் நீர்தானையா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வி. அந்த யெகோவா ஈரேக்கு நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக நன்றி பலிகளை செலுத்துவோமா? நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே என்ற அந்த நம்பிக்கையில இந்த காலை வேளையில நம்ம இளைப்பாற போகிறோம். ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. thank you Jesus. ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. நம்ம சும்மா மட்டும்தான் இருக்க போகிறோம், ஏன்னா நமக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யுத்தத்தில் வல்ல தேவன். அவர் ஏற்கனவே வெற்றி சிறந்திருக்கிறார். சிலுவையில எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சாத்தானை சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த வெற்றி சிறந்த தேவனை நம்ம உயர்த்த போகிறோம். சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோமா? வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. இந்த பாடலை நம்ம உற்சாகமா பாடுவோம். சேர்ந்து பாடுவோமா? வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மீண்டும் பாடுவோமா? வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றார், மரணத்தை வென்றாரே. பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே.
சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் போடுவோமா? ஓ ஓஹோ 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 உற்சாகமாய் பாடுங்க. ஓஹோ 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 ரட்சிப்பின் சத்தம். ஓஹோ 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 நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. உற்சாகமாக வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். என்ன அர்த்தம்? வெற்றி சத்தம் ஒலிக்குமா? காரணம், கர்த்தருடைய வலதுகரம் நமக்காக, கர்த்தருடைய சகாயம் செய்யும் கரம் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன சூழ்நிலையில் நீங்கள் இந்த காலை வேளையில் அமர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உற்சாகமா சந்தோஷமா அவரை கொண்டாடுவோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி இருப்பது நம்முடைய பலன். It's the strength. It's our strength. வேதம் சொல்லுகிறது, joy of the Lord is our strength என்று. உற்சாகமா சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஓஹோ பாடலாமா? என்னோட கூட இணைந்து பாடுவீங்களா? ஓஹோ 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 கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. உண்மைதானா? ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே,
சிறந்தா. நம் இயேசு வெற்றி சிறந்தா. கையை தட்டி சொல்லுங்க, வெற்றி சிறந்தா. நம் இயேசு வெற்றி சிறந்தா. ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறா. நீங்க உங்க வாயில அறிக்கை செய்யுங்க, என் குடும்பத்தில் ஆளுகை செய்கிறா, என் பிரயாசங்களில் ஆளுகை செய்கிறா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆளுகை செய்கிறா, என் பொருளாதாரத்தில் ஆளுகை செய்கிறா, என் சரீரத்தில் ஆளுகை செய்கிறா. வெற்றி சிறந்த இயேசு ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறார். எல்லாரும் கையை தட்டி கொண்டாடி சொல்லுங்க, வெற்றி சிறந்த இயேசு எனக்கு ராஜாவாக இருக்கிறா, எனக்கு ஆண்டவராக இருக்கிறா. Thank you Jesus. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. Thank you Jesus. அவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஓ கோடி நன்றி. இம்மட்டும் நடத்தினீரே, இம்மட்டும் தாங்கினீரே, இதுவரை சுமந்தீரே, ஏந்தினீரே. உமக்கு நன்றி, நன்றி சொல்லுகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். தாயின் கருவிலே எங்களை கண்டவர், தாயின் கருவிலிருந்து எங்களை தாங்கினவர். தலை நரைக்கும் வரை நான் உங்களை தாங்குவேன், இம்மட்டும் நான் உங்களை தாங்கினேன், இனியும் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, எங்களை நீர் தாங்குவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நீர் ஏந்துவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நீர் தப்புவிப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க அவரை பார்த்து, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாங்குகிற இயேசு. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என்னை தேற்ற தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே,
ஏசையா 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 ஏசையா. அந்த நாமத்தை சொல்லுங்க. ஏசையா 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 ஏசையா. Thank you Jesus. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அவர் ஒருவரே காரணர். அவர் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம். அவர்தான் வழி. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் தந்தையினிடத்தில் வர முடியாது. என் நாமத்திலே உங்களுக்கு ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு. ஜீசஸ் அந்த நேம் will fetch your answers. உங்க பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வரும், ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வரும். பேதுரு, யோவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதியிருக்கிறது. அவர்கள் பிரசங்கமே இந்த நாமத்தை குறித்து தான். அவர்கள் சொன்னார்கள், அந்த நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அந்த நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இந்த முடவனை நடக்க செய்தது என்று, அந்த நாமத்தில் சர்வாங்க சுகம் உண்டு என்று யோவான், அந்த பேதுரு எல்லாம் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்தில் there is complete healing in that name Jesus. சர்வாங்க சுகம், குறையில்லாத சுகத்தை அந்த நாமம் உங்களுக்கு கொண்டு வரும். சொல்லுங்க, ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். காரணம், அவர்தான் நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்து கொண்டார். அவர்தான் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார். அவர்தான் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளாலே தான் நாம் சுகத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த நாமத்தை உயர்த்த, சந்தோஷமாக உயர்த்த, கடைசியாக ஒரு 2-3 நிமிடம் அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர், இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அவர் ஒருவர் தான் காரணம். சொல்லுங்க, ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே, ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். Worship him. சத்தத்தை உயர்த்தி
தட்டி அவரை கொண்டாடி சொல்லுங்க, இயேசுவே நீர் காரண எல்லா துதிகன மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். We give you all the glory. We give you all the glory. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உம்முடைய அன்பு குமாரனை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்து அவருடைய இரத்தத்தினாலே ராஜாக்களாக மாற்றி இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிற ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீர் நடத்தினதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. இந்த நாமத்தை கூப்பிட்ட யாவரும் சுகத்தையும் ஜெபத்திற்கு பதிலையும் பெற்றுக் கொண்டதற்காக நன்றி. We give you all the glory. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்ற தலைப்பின் கீழே ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இட்ஸ் a very short message. ஒரு சின்ன ஒரு செய்தியாக இருக்க போகிறது. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு செய்தியாக அது இருக்க போகிறது. ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 51:17. எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையிலே வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். ஆமென். இங்க ரெண்டு பாத்திரத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை. என்ன பாத்திரம்? உக்கிரத்தின் பாத்திரத்தை. It is a cup of his fury. It is a cup of his anger. Amen. அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடிக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின். என்ன பாத்திரம்? தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின், அதாவது the cup of his trembling, வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். இந்த பகுதியில் ஒரு காரியத்தை நான் காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். இங்க ஏதோ கர்த்தர் அவர் அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தையும் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் அவர் எருசலேமின் மேல் ஊற்றவில்லை. அவர் அந்த ஆக்கினையையும் அந்த நியாய தீர்ப்பையும் அவர் கொண்டு வரவில்லை. மாறாக இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எலும்பு எலும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடிக்கிற எருசலேமே. அவர் கையில இருக்கிறது, அவர் கையிலே வாங்கி குடிக்கிற எருசலேமே. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேசத்தின் அந்த எருசலேமின் குடிமக்களினாலே உண்டான ஒரு காரியம். இட் இஸ் தேர் ஓன் சாய்ஸ். அவர்கள் செய்த ஒரு தெரிந்து கொள்ளுதல். அவர்கள் தேவனை விட்டு விலகி ஜீவனை தேடாமல் தேவனை விட்டு விலகுகிற மக்களாய் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அவர்கள் தேவனை அல்லாதவைகளை தேடுகிறவர்களாக அவர்கள் கடந்து சென்றபடியினாலே, இவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலினாலே இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை they are making a choice. அவங்க கர்த்தருடைய கைகளிலிருந்து வாங்குகிறார்கள். உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடித்தாய். வண்டல்களைனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சில நேரத்தில் தமிழ் நமக்கு புரியுறது இல்லை. வண்டல்கள் அப்படின்னு சொன்னா ஈவன் த ரெசிடியூ. இன்னைக்கு காலையில் காப்பி குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. காப்பி குடிச்சிட்டு வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே மண்டி இருக்கும். மண்டியை என்ன பண்ணுவோம்னா, மண்டியை விட்டுருவோம்.
ஆனா இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தின் மண்டியை கூட குடிச்சிட்டு வந்துட்டாங்க. கரும்பை சாப்பிட்டோம்னா கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு சக்கையை தூக்கி போடுவோம், இவன் சக்கையும் சேர்த்து சாப்பிட்டுட்டான். அதான் அர்த்தம். பாருங்க, வண்டல்களை உறிஞ்சி குடித்தான் எதான் போட்டிருக்கு பாருங்க. இவர்களுடைய தெரிந்தெடுக்குதல், இவர்கள் போய் அதை வாங்கி இவர்கள் குடிக்கிறார்கள். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவர் 2 விருட்சங்களை வைக்கிறார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை பற்றி அதிகமாய் ஒன்று சொல்லல, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்றார். புசிக்க கூடாதுன்னே சொல்றார். அதனால ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் வேடிக்கைக்காக சும்மா ஷோகேஸ்ல வச்ச மாதிரி வைக்கல. அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ ஜீவ விருட்சத்தின் கனியை, ஜீவனை தேடி நீ புசிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருந்தது. ஆனா மனிதன் என்ன பண்ணினான் என்றால், அவன் தேவனுடைய வார்த்தையை தள்ளி, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி, தேவன் எச்சரித்து சொல்லி இருந்தும் அதற்கு மாறாக அவர் என்ன பண்றான்னா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கிறான். புசிக்கிறதுனால என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு மனுக்குலமுமே விழுந்து போனது. முழு மனுக்குலமும் விழுந்து போனதற்கு நம்ம சொல்லுவோம், பிசாசு வஞ்சிச்சுட்டான் பிரதர், அந்த சர்ப்பம் பேசிச்சு பிரதர். இந்த வஞ்சிக்கிறதும் பேசுற சத்தமும் எல்லாம் காலங்காலமா இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஏவாளும் ஆதாமும் அந்த சத்தத்தை கேட்காமல் அவர்கள் தேவனுடைய சத்தத்தின்படி அவர்கள் செயல்பட்டு இருந்தால் அது ஒன்றுமே செய்திருக்காது. மனுக்குலத்தின் விழுகை அங்கே காணப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மனுக்குலம் உக்கிரத்தின் பாத்திரத்தையும் தத்தளிப்பின் பாத்திரத்தையும் பருக வேண்டிய நிலை இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு மனுக்குலம் இந்த உக்கிரத்தின் பாத்திரத்தையும் தத்தளிப்பின் பாத்திரத்திலும் பங்கு பெறுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல். It is their own choice. They made a wrong choice. இவர்கள் ஒரு தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்து கொண்டார்கள். அதேதான் நடந்தது. என்னன்னா, எருசலேம் ஜனங்களும் இந்த தேவனை விட்டு, ஜீவனை விட்டு வேறு மார்க்கத்திலே இவர்கள் போன பொழுது, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை விட்டு போகும் பொழுது, அங்கே தத்தளிப்பின் பாத்திரமும் உக்கிரத்தின் பாத்திரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈவன் டுடே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நீங்களும் நானும் நடக்காமல் ஒரு சுய புத்தியிலே சாய்ந்து செல்லும் பொழுது நஷ்டங்கள் ஏற்படுகிறது, குறைவுகள் உண்டாகிறது. Amen. But God is the God of restoration. தேவன் மறுபடியும் தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாகத்தான் இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் it is not because of just it happened by a chance அப்படினு சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் நடந்தது. நோ அப்படி எல்லாம் கிடையாது. Life is full of choices. Amen. இந்த வாழ்க்கை முழுவதும் தெரிந்தெடுக்குதலின் அடிப்படையிலே நடக்கிற காரியமாய் இருக்கிறது. அதனால தான் கலாத்தியர் 6:7 வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள். நிறைய இடத்துல மோசம் போகாதிருங்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா என்னன்னா சொல்லிட்டு, கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். ஏவேன். இங்க இந்த உக்கிரத்தின் பாத்திரத்திற்கும் ஏதோ தத்தளிக்க செய்கிற பாத்திரத்துக்கு கர்த்தர் அப்படியே ஒரு கொடுங்கோல் ராஜாவை போல உட்கார்ந்து கொண்டு எப்படா எவனை அடிக்கலாம் போல அப்படின்ற ஒரு பிக்சர் வரக்கூடாது. ஆனா மனுஷன் அதை தெரிந்து கொண்டான். இவன் எதை விதைக்கிறானோ இவன் அதை அறுக்கிறான். He made a choice. Amen. இவன் மரணத்தை தெரிந்து கொண்டான், ஜீவனை தெரிந்து கொள்ளாம. அதனால என்ன ஆயிருச்சுன்னா மனுக்குலமே விழுந்து போகிறது. பாருங்க, ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at the grace of the Lord Jesus Christ. Amen. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ளவர் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். அதே ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிப்போம். 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், வாவ், ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, தம்முடைய ஜனங்களை விலத்தாட்டுகிறவர் அல்ல, வழக்காடுகிறவர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் பாருங்க. நம்ம என்னதான் அவர் விலத்தாட்டுகிற தேவன், நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறது. நோ, he is a God who always lifts us up. ஹல்லேலூயா. நம்மை தூக்கி எடுத்து நம்மை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, கர்த்தராகிய உன் ஆண்டவர். இவன் தெரிந்து கொண்டது தத்தளிப்பின் பாத்திரம், உக்கிரத்தின் பாத்திரம். ஆனா கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கிலத்தில் behold அப்படின்னு போடப்பட்டிருக்குது. beholdனா உன் கண்ணை திறந்து பார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன்.
You have made a wrong choice. நீங்க தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தமாக ஒரு தவறான காரியத்தை இப்பொழுது கையில பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. But God is coming into the scene. Amen. தேவன் வருகிறார். அவர் என்ன செய்கிறார்னா உங்களுடைய தப்பிதங்களை அவர் மாற்றி போடுகிறார். He is correcting. Hallelujah. நம்ம செஞ்ச சில காரியத்தின் நிமித்தமாய் நடந்த காரியங்களை தேவன் குலைத்து போடுகிறவராய் இருக்கிறார், மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். Amen. பாருங்க, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்றார். ஆமென். பாருங்க, முழு மனுக்குலமுமே இந்த நிலைமையில தான் இருந்துச்சு. முழு மனுக்குலமுமே இந்த வண்டல்களின், இது எருசலேமை மாத்திரம் பத்தி சொல்லல, முழு மனுக்குலமுமே உக்கிரத்தின் பாத்திரத்தை குடிக்கிறவர்களாய், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்திலே பங்கு பெறுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. பிறந்தவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he went through certain ஒரு சில பாதைகளிலே அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஒரு பகுதியை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது அங்கே நம்ம கவனிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39-42 கெத்செமனே தோட்டத்திலே அவர் சொல்லுகிற காரியங்களை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். அவர் பிறந்தவர் ஏதோ சாதிச்சுட்டு அவர் போறதுக்கு இல்ல, இதற்காகவே வந்தார். ஆமென். He came for this purpose. பாருங்க, மத்தேயு 26:39 கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அவர் பண்ணுகிற அந்த ஜெபத்தை பாருங்க. பிதாவை பார்த்து அவர் சொல்றாரு, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் அது எந்த பாத்திரம்னு சொல்லப்படல, விளக்கப்படல. இந்த பாத்திரம், it is a cup of his suffering. ஆமென். அது அவருடைய பாடு, அவர் கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான பாதை, அந்த பாடுகளின் பாதை, அந்த உபத்திரவத்தின் பாதையை தான் இங்க அந்த பாத்திரம் என்று பார்க்கிறோம். இதுதான் அந்த பாத்திரம், உக்கிரத்தின் பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம். பாருங்க, அவருடைய கைகளில் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சற்றப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 42வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய, இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை வாங்கி அவர் பானம் பண்ணினபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும், அவர் சொல்றாரு, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அப்படின்னா நீங்களும் நானே ஏன் குடிப்பதில்லைன்னா, உங்களுக்கும் எனக்கும் பதிலாக வேறொருவர் அந்த பாத்திரத்தை தன் கையிலே வாங்கி அவர் குடித்து தீர்த்து விட்டார். அவர் மண்டி மாத்திரம் எடுத்து சக்கையோட சேர்த்து வண்டல்களையும் குடித்து அவர் தீர்த்து விட்டார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தை குறித்து தான் ஆண்டவர் இன்னொரு இடத்துலையும் பேசுறாரு பாருங்க. இந்த பாத்திரம் என்பதை அவங்க அறியாம அவங்க கேட்கிறாங்க. பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் மத்தேயு 20:21-22 வாசிக்கிறேன். மத்தேயு 20வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். பாருங்க, ஒரு பெட்டிஷனோட வரா. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சடை வளர்த்துக்கிட்டு நீல அங்கி போட்டுட்டு போற ஒரு சாமியார் மாதிரி பார்க்க கூடாது. இவர் எப்படி இருக்கிறார்னா, செபதேயுவின் குமாரரின் தாய் வந்து இயேசுவை பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஒரு அதிகாரம் உள்ளவராக எங்க வீட்டில் இருக்கிறார். இந்த காரியத்தை நீங்க கவனிக்கணும். பாருங்க, பணிந்து கொண்டு ஆண்டவராக இயேசுவிடத்துல அவ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய 2 பிள்ளைங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ராஜ்யத்திலே, நீ அதிகாரத்திலே, வல்லமையிலே நீ உட்காரும் பொழுது, இது பரலோகத்துல போய் உட்கார்ற அதை பத்தி எல்லாம் பேசல, ஆவிக்குரிய காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியவும் செய்யல. நம்ம நினைச்சுக்கிறோம், அவர் அங்க உட்காரும் போது விண்ணுலகத்திலே வலது பாரிசத்தில் இடது பாரிசத்தில் இடம் கேட்கிறா போல இருக்கு. விண்ணுலகத்துல பரலோகத்துல இடம் கேட்கல. இந்த பூமியில அவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாவாக போகிறார் என்பதுதான் அவருடைய எண்ணம்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், இதுல கை வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 6:15 இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசுவை நெருக்கிட்டு தேடி வராங்க பாருங்க, வனாந்தரமான இடத்திற்கு. ஆண்டவர் அவருடைய எண்ணங்களை கண்டுகொள்ளுகிறார். 6:5 போட்டிருக்கு, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து, இந்த ஜனங்கள் வந்து இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் குமாரன் இவர், தாவீதை போல இவரை ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு இவரை உட்கார வைக்கணும் என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து அவரை பிடித்துட்டு கொண்டு போக மனதாய் இருந்தார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, நிச்சயமா ஒரு ராஜாவாக போறாரு. அப்போ ஒரு பையன் வலது பக்கத்திலையும் இன்னொரு பையன் இடது பக்கத்திலையும் இருந்தா நிச்சயமா ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அவன் பெரிய அதிகாரத்தில் இருப்பான் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவிடத்துல வந்து இந்த பெட்டிஷனை அந்த தாயார் வைக்கிறாங்க, பெட்டிஷனை வைக்கிறாங்க பாருங்க. இதுதான் அவருடைய நினைப்பு பாருங்க. அதுக்கு ஆண்டவருக்கு சொல்றார் பாருங்க, 22வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவங்க தெரியாம சில காரியங்களை சொல்றாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது, இட் இஸ் a cup and the baptism of his suffering. அவர் கடந்து செல்லக்கூடிய அந்த பாடு, அந்த மகா பெரிய உபத்திர மனுக்குலத்திற்காக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கினை, இதைத்தான் அவர் சொல்றாரு. நான் குடிக்கிற அந்த பாத்திரத்தை நீங்க குடிக்க முடியுமாப்பா, நான் போகிற அந்த ஸ்தானத்தை நீங்க பெற முடியுமான்றாங்க. அவங்க புரியாம கூடும்னு சொல்றாங்க பாருங்க. ஆனா காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is what he is saying. இந்த காரியத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் குடித்ததுனால தான் என்னன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யாக்கோபு யோவானுக்கு அது வரைக்குமே தெரியல பாருங்க, வாட் ஹி இஸ் கோயிங் டு டூன்றதே தெரியல, அவர் என்ன செய்ய போறார்ன்றதே தெரியல. ஆனா இந்த வசனத்துக்கு ஒரு இந்த வசனத்துக்கு முன்னாடியே மூணு தடவை ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, நான் பாடுபடணும், நான் மரிக்கணும், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும். இது ஏதோ புதுசான ஒரு காரியம் இல்லை பாருங்க. ஆனா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இவர் வந்து ஒரு பூமிக்குரிய ஒரு சரீர பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு, இவர் ராஜாவாக போறாரு. 12 அப்போஸ்தலர்கள், நம்ம எல்லாம் 12 மந்திரிகளாக போறோம், 70 பேர் நம்ம டாப் பொசிஷன்ல இருக்க போறோம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம். பிலாத்து வந்து சொல்றாரு, நீ ராஜாவான்னு கேட்கிறாரு. நான் ராஜா தான்றாரு ஆண்டவராய் இயேசு. அவர் சொல்றாரு, ஆனால் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் யூதர்களுடைய கையிலே நான் ஒப்புக்கொடாதபடி என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்க வந்தாரு. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ராஜ்யம் இல்லை, இவங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இட் இஸ் லைக் a political power. அது ஒரு காரியத்தை ஜனங்களை கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்கிற, ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யமாக இவர்கள் நினைத்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராஜ்யம் இல்லை, இதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த பகுதிக்கு முன்னாடியே 3 தடவை சொல்றாரு, நான் முக்கியமா வந்ததின் நோக்கம் நான் பாடுபடணும், இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளணும், இந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை, மனுக்குலத்தை மீட்கும்படியாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பாத்தீங்கன்னா இதே இந்த மத்தேயு 20வது அதிகாரத்துல யாக்கோபு யோவானுடைய தாய் வந்து அந்த பெட்டிஷனை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல பாருங்க ஆண்டவராய் இயேசு சொல்றாரு. 12 வசனத்துக்கு முன்னாடி சொல்றாரு, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினாலே அடிக்கவும், சிலுவையிலே அறையவும் புறஜாதியார் இடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுந்திருப்பார். ஒரு 3 அதிகாரம் முன்னாடி போவோம் பாருங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 22-23 வாசிக்கிறேன். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்தார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி போறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய்
மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணினார்? சொல்ல தொடங்கினார். இதை 3 தடவை முன்னாடி சொல்லி இருக்கிறார். பட் பீப்புள் were not listening. அவங்களால அதை புரிந்து கொள்ளவும் முடியல. பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்ததின் மிக முக்கியமான ஒரு நோக்கம், இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் பிதாவின் கையிலிருந்து வாங்கி கொண்டார். ஆகினால இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தின் பங்குதாரலாக இருக்கிறோம்னு சொன்னோம்னா இது இந்த தியாக பலியினாலே உண்டான ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக, நமக்காக மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடத்திற்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே எல்லா ஆக்கினைகளையும் ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்களும் நானும் இந்த அருமையான பாத்திரத்தில் பங்குதாரலாய் மாறும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். என்ன பாத்திரம்? அதை பார்ப்போம். பாருங்க, 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 16-17. This is the cup that we are partaking now. Hallelujah. நீங்களும் நானும் இந்த பாத்திரத்தின் பங்குதாரர்களாகவே மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆமென். பாருங்க, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். Amen. Now the cup that which we hold in our hand is the cup of blessing. ஆமென். இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தின் பங்குதாரர்களாய் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தந்தவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தியாக செயல் தான். அவர் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இன்னைக்கு ஒவ்வொரு தடையும் பந்திய நீங்களும் நானும் அனுசரிக்கும் பொழுது ஏதோ பாரம்பரியமாக நீங்களும் நானும் ஏதோ அதை செய்கிற ஒரு காரியம் கிடையாது. ஒவ்வொரு தடையும் something good is happening. ஏதோ நன்மையான காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாத்திரத்தை எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு கிரேப் ஜூஸை வச்சிருக்கிறாங்கன்னு இல்லை. Amen. When we take that cup, நமக்கு தெரியணும், நமக்காக ஒருத்தர் அங்கே தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார், உக்கிரத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நான் எடுத்திருக்க இந்த பாத்திரம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அது இயேசுவின் இரத்தத்தோடு உள்ள ஐக்கியம் அல்லவா என்று போட்டிருக்கு. So it's a blood of Jesus. Hallelujah. இது எனக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த பாத்திரத்தை நான் உட்கொள்ளும் பொழுது I am blessed என்கிற ஒரு ஞாபகம், ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு வரணும், ஒரு உணர்வு எப்பொழுது வரணும். இதிலே நம்மை பங்குதாரராக அவர் மாற்றி இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அதனால பாருங்க, it is something wonderful. பாருங்க, அப்ப நான் அடுத்த வசனத்தை பின்னாடி வரேன். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பெற்று தரும்படியாகத்தான் அவர் அந்த உக்கிரத்தின் தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. ஆமென். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன பண்ணப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானம், அவருக்கு ஆக்கினை. ஆமென். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு ஆசீர்வாதம், அவருக்கு தத்தளிப்பின் பாத்திரம். நமக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அவருக்கு உக்கிரத்தின் பாத்திரம். பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதுக்கு ஒரு வசனம் முன்னாடி ஏசாயா 53:4 வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஆமென். சுமந்தார், அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சுமந்தார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அது மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் மிக தெளிவாக போடப்பட்டு இருக்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏமே, நான் சுமந்தார் என்று சொல்ல மாத்திரம் விரும்பல. ஏன்னா அங்கே போடப்பட்டு இருக்கிற அந்த பதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தூர எடுத்து சென்றார், அவர் சுமந்து தீர்த்தார் என்றே போடப்பட்டு இருக்கிறது. அதான் மூல பாஷையில போடப்பட்ட ஒரு பதம். ஏதோ அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் மாத்திரமில்லை, தூர எடுத்து செல்லுதல். அதான் அதனுடைய அர்த்தம். நாசான்ற ஒரு பதம் தான் எபிரேய மொழியில போடப்பட்டிருக்கிறது. தூர எடுத்து சென்றுட்டார். தூர எடுத்து சென்றார்னா, பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். அதை நீங்க லேவியராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் பாவ நிவாரண நாள் அன்று இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வெள்ளாட்டு கடாக்களை தெரிந்து கொள்வார்கள். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை குறித்து சீட்டு போடுவாங்க.
ஒரு வெள்ளாட்டுக்கடா கர்த்தருக்கென்றும் ஒரு வெள்ளாட்டுக்கடா போக்காடு என்றும் அந்த சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வெள்ளாட்டுக்கடாவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெட்டி பலி கொடுத்து அதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் தேவனுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்திலே அதனுடைய கொம்புகளிலே பூசி தன்னுடைய விரல்களினாலே எடுத்து 7 தரம் பலிபீடத்தின் மேல் அவர் தெளிப்பார். அதுக்கடுத்தது போக்காடாக அந்த சீட்டு விழுந்த அந்த வெள்ளாட்டு கடாவினிடத்திலே வந்து அவர் 2 கைகளையும் அது தலையின் மேலே வைத்து முழு இஸ்ரவேலின் அக்கிரமத்தையும் அவர்களுடைய மீறுதல்களையும் அதன் மேலே கூறி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கொண்டு போய் வனாந்திரத்தில் விடும்படியாக அனுப்பிடுவார். வனாந்திரத்துக்கு எடுத்து செல்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடியில்லாத ஒரு பகுதியிலே கொண்டு போய் அவரை அந்த ஆடை விட்டுருவான். விட்டுறது எதுக்குன்னா, துஷ்ட மிருகங்கள் பிடித்து அதை சாப்பிடும்படியாக. இல்லை போய் வனாந்திரத்தில் போய் ஒரு பள்ளத்தாக்குல அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டால் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ தட் இட் வில் நெவர் பி சீன் அகெயின். அது திரும்பியும் காணப்படாதபடிக்கு அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இன்னொரு விதத்தில் சொன்னால் தொலைச்சிட்டு வருவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தோஷத்தை தொலைச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி. இந்த ஜனங்கள் பார்ப்பாங்க, முழு இஸ்ரவேலின் அந்த பாவங்களை அந்த வெள்ளாட்டுக்கடா சுமந்து கொண்டு போகிறது. உங்க பார்க்குறாங்க, என் பாவம் போகுது, என் சாப பீடை போகுது, என்னோட வியாதி போகுது, என்னோட தரித்திரம் போகுது, எல்லா பீடைகளும் போகுது, அதோட போகுது, தோஷம் போகுது. அப்புறம் கண் அப்படி எட்டி பார்க்குறாங்க, தெரியல. இன்னும் தூரம் எடுத்துட்டு கடைசியில் போன காணப்படாமலே போய்விட்டது. அப்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா சாபங்கள், எல்லா வியாதி நோய்கள் பலவீனங்கள், எல்லா தரித்திர பீடைகளை அவர் சுமந்து தூர எடுத்து சென்று தீர்த்து விட்டார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. we have to believe this. அதற்காகத்தான் அவர் விண்ணுலகை திறந்து மண்ணுலகத்திற்கு வந்தார். ஏதோ பொழுது போகாம வந்து எங்க சிலுவையை சுமந்துட்டு ஏதோ உங்களுக்கு எனக்கு மாதிரி 4 அடிபட்டுட்டு போகணுன்றதுக்காக இல்லை, நம்மை மீட்டு எடுக்கும்படியாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தின் பங்குதாரர்களாகவே நம்மை நிறுத்தும்படியாக. இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தின் பாகத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். சரீர பிரகாரமாக ஏன் இன்னும் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஏன் எனக்கு குறைவு, இதை நீங்க நிச்சயமாக இதை நீங்க தியானிச்சு பாருங்க. நிச்சயமாக நான் சொல்றேன், ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையிலே நீங்களும் நானும் நடக்க ஆரம்பிப்போம். ஏவே பாருங்க, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஒரு 2 சாட்சியை நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்க போயிருக்கும் பொழுது ஒரு சிஸ்டருடைய சாட்சியை கேட்டேன். I wanted to say that. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு இதெல்லாம் தீர்த்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஏமே சுகம் என்பது நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அவர் சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டு ஆக்கினையை அவர் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் நமக்கு சுகத்தை கொடுத்துட்டு அவர் வியாதியை எடுத்துக்கிட்டாரு. நமக்கு செழிப்பை கொடுத்துட்டு அவர் தரித்திரரானார். ஏமேன். இதெல்லாம் சிலுவையில் நடந்த ஒரு காரியம். பாருங்க, ஒரு அந்த அருமையான சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அக்கா வந்து என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சில வருஷத்துக்கு முன்பாக அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் அப்பெண்டிசைட்டிஸ். அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. குடல் வாழ்வு அறுவை சிகிச்சை, சரி, அப்பெண்டிசைட்டிஸ். அதை கொண்டு அவங்க அதுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்க போயிருக்கிறாங்க. போனோடனே அவங்க சொன்னாங்களாம், பயாப்சி பண்ணணுன்னாங்களாம். பயாப்சி பண்ணிட்டு ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறதுன்னு சொன்னாங்களாம். இட் இஸ் அ கேன்சரஸ் டியூமர் அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் கட்டி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அடுத்தது டாக்டர்கிட்ட போகும்பொழுது கீமோ கொடுத்துருக்குறாங்க. 6 கீமோ அவங்க கடந்து சென்றுட்டாங்க. 6 கீமோ தெரப்பி. அந்த கீமோ முடிச்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலான்னு போய் அவங்க போய் கேட்கும் பொழுது அந்த பட்டணத்திலே இருந்த மிக சிறந்த டாக்டர் அவர் தான் அந்த ஃபைலை ரெஃபர் பண்ணுறாரு. அந்த ஃபைலை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபைலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபைலை தூக்கி போட்டு ஹோப்லெஸ் கேஸ் அப்படின்னு தூக்கி போட்டாராம். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராம், இதை நான் அறுவை சிகிச்சை பண்ணணும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனை வெட்டணும், லார்ஜ் இன்டெஸ்டைனை வெட்டணும். ஏன்னா இது லிவர்லேருந்து போகக்கூடிய இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய ஒரு டியூபில் இது ஃபார்ம் ஆகிருக்கு. இது எங்கெங்கெல்லாம் தொடுதோ எல்லாத்தையும் நான் வெட்டி எடுக்கணும். இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். அதனால் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி தூக்கி அந்த ஃபைலை போட்டுட்டாராம். தூக்கி போட்டுட்டு அவர் சொன்னாராம், நீங்கள் இப்படியே கீமோ எடுங்க, ஒரு 3 வருஷம் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். இவங்க சொன்னாங்க, அப்போ என் பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு, என் பொண்ணுக்கு 8 வயசு, என் கணவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க சொல்லிட்டாங்க 3 வருஷம் தான் அப்படின்ட்டாங்க.
மிகுந்த ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையில் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் பாருங்க, இவங்க நம்பிக்கை இப்போ வைத்தியம் கைவிட்ட உடனே, மருந்து கைவிட்ட உடனே என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க, ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிச்சாங்க, வார்த்தையை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அங்கே ஒரு இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்க எனக்கு ஜெபம் பண்ணும் பொழுது மேப்படியில் இருந்தேன், தூக்கி எரிஞ்சிச்சு, கீழே போய் விழுந்தேன்னாங்க. நான் சொன்னேன், பலவீனத்தின் ஆவி போயிருச்சு. ஏமே பாருங்க, அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி போயிருச்சு பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, வியாதின்றது ஏன் எடுத்தோடனே தேவ பிள்ளைகளும் டாக்டர்கிட்ட ஓடுறாங்க தெரியுமா? பிகாஸ் தே திங்க் இட் இஸ் பிசிக்கல். அது ஒரு சரீர பிரகாரமானது நீங்க நினைக்கிறீங்க. வியாதினோடனே இங்க வலிக்குதுன்னொடனே இந்த பகுதியை ட்ரீட் பண்றீங்க. நோ 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 நோ, சிக்னஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். அது ஆவிக்குரியது. மொதல் ஸ்பிரிச்சுவலை டீல் பண்ணிட்டு அப்புறம் ஃபிசிக்கலை டீல் பண்ணுங்க. மருந்து சாப்பிட்றதுக்கு நம்ம எதிராளி கிடையாது. ஃபிசிக்கலை டீல் பண்ணுங்க, உடனே சுகத்தை பார்ப்பீங்க. இது ஒரு பெரிய சூட்சுமம், சரிங்களா? பாருங்க, பெரிய ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம். பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க, தேட ஆரம்பிச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அவர் நல்ல முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர். அவர்கிட்ட போய் அவங்க சொன்ன உடனே, அவங்க தெரிஞ்ச சில ஊழியர்கள் யாரோ சொன்னதெல்லாம் போய் அவங்க ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், தொண்டையை காமிச்சிட்டு சொன்னாராம், எனக்கு தொண்டையில் கேன்சர் இருந்தது, எனக்கு டாக்டர் சொன்னாங்க நீ உயிர் வாழ மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ 21 வருஷம் ஆயிடுச்சுமா, நான் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு பாட்டு பாட முடியாதுனாங்க, நான் பாட்டு பாடுறேன். பேச முடியாதுனாங்க, நான் பேசுகிறேன். பட் ஸ்டில் ஐ எம் அலைவ். 21 வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேன். நீ உயிர் வாழ மாட்ட, ஒரு சில மாதங்கள் தான் இருப்பேன்னு சொன்ன டாக்டர் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னாரு. இன்னைக்கும் ஒரு உயிரோடு இருக்கிறார், 91 வயசு அந்த ஊழியக்காரர். பாருங்க, இவங்களுக்கு பயங்கர உற்சாகமாயிருச்சான். இவங்க வந்தாங்களாம், பார்த்தீங்கன்னா கட்டாயம் கர்த்தர் என்னை உயிரோட வைத்திருப்பார். ஏன்னா டாக்டர் எப்படி சொல்லிட்டாங்களா. கடைசியில் போய் டாக்டரை பார்க்கும் பொழுது திருப்பி அவங்க சொன்னாங்களாம், இதுதான் உங்களுடைய கேஸ் ஸ்கீம் எடுத்தீங்கன்னா அப்படி இப்படின்னாங்களாம். உடனே இவங்க வெளியில் வந்து நின்றுட்டு அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்து சொன்னாங்க, this is the last time நான் இந்த படியில கால் வைக்கிறது, இதுக்கப்புறம் நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அவங்க சொல்றாங்க, 16 வருஷம் ஆயிருச்சு பிரதர், 16 வருஷம் ஆயிருச்சு. 16 years have passed by. எனக்கு தெரியும், அவங்க பொண்ணு 8 வயசுல இருக்கும்பொழுது நடந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா அந்த பொண்ணுடைய திருமணத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இன்னைக்கு அந்த பொண்ணு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வாழ்க்கைப்பட்டு அங்கே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வருஷம் ஆச்சு, 16 வருஷம் இன்னைக்கு ஆயிடுச்சு பாருங்க. she is still alive, she is hale and healthy and strong. hallelujah. அவங்க இன்னைக்கும் ஆரோக்கியமாய் சுகமா இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் அந்த உக்கிரத்தின் வண்டல்களை எல்லாம் அவர் குடித்து தீர்த்ததினாலே ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். hallelujah. we are taking part in that. amen. பாருங்க, இன்னொரு சாட்சியை சொல்ல விரும்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். அந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். 10:17 என்ன நடக்குதுன்னா, இந்த பாத்திரத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது 1 கொரிந்தியர் 10:17, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் இந்த பாத்திரத்திலையும் இந்த அப்பத்திலையும் பங்கு பெறும் பொழுது என்ன நடக்குதுன்னா, we become one. there is an union. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஐக்கியம். இது வெறும் நம்மளோட ஒரு ஐக்கியம் மாத்திரம் இல்ல. எபேசியர் 5:30 காண்பிக்க விரும்புறேன். நம்ம எந்த அளவுக்கு ஐக்கியப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எபேசியர் 5:30, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். There is a union. hallelujah. amen. அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் யோவான் சொல்லும் பொழுது சொல்றாரு, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். hallelujah. எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தான் இந்த பாத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறது, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பாருங்க, ஐக்கியம், இந்த ஐக்கியப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டெல்லியில் எனக்கு ஒரு அருமையான பாஸ்டரை தெரியும். அந்த பாஸ்டர் அவர் ஒரு அருமையான சாட்சியை ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லும்போது சொன்னார், அவருடைய சபையில் ரொம்ப ஒரு இன்வால்வ் பண்ணக்கூடிய, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவருக்கு அந்த மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு பையன் மாத்திரம் இருக்கிறான், நல்ல க்ரோன் அப் பாய். அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது நான் ஜெபம் பண்ணேன். பட் என்ன சீரியஸ்னஸ்ன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரியல. என்ன அப்படின்னு கேட்டால், திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்க்கும் பொழுது அந்த சகோதரிக்கு வாய் கோணி இருந்துதான், ஒரு பக்கமாக வாய் கோணி இருந்துதான். ஸோ இவங்க ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க, இவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்க்க போகும்போது பார்த்தா திடீர்னு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக விழுந்து போச்சான். கை கால் விளங்கலை, அப்படியே அந்த அம்மா பொத்துன்னு விழுந்துருச்சு. தூக்கி கொண்டு போய் பெட்டில் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் கோணிக்குச்சு, கை கால் விளங்காமல் போயிடுச்சு.
உடனே வேகமாக தூக்கி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க சொல்லிட்டாங்களா, இது கேஸ் ரொம்ப முத்தின கேஸ், இதை நாங்களால் பார்க்க முடியாது, சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் த பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் டெல்லி. அவன் சொன்னது தான், அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு ஹாஸ்பிட்டலே டெல்லியில் தலைநகரத்தில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. தூக்கிட்டு போனோடனே அவங்க வேகமாக எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாங்க, பிரெயினில் 3 பிளட் கிளாட் இருக்குது, 3 கிளாட் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஒரு அடைப்பு இருந்தாலே பிரச்சனை அதிகம், 3 அடைப்பு இருக்கிறது. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே கூட்டு போகணும், உடனே ஆப்ரேஷன் டேபிளுக்கு ரெடி ஆகுங்க எல்லாம் சொல்லிட்டாங்களா. இவங்க அந்த வார்டில் இருந்து மனைவியை அனுப்புறதுக்கு முன்னாடி அப்பாவும் பையனும் பேசிட்டு இருந்துருக்கிறாங்க, அனுப்பலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, பையன் தான் சொல்லியிருக்கிறான், அம்மா நீங்கள் போய் அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக படுத்த படுக்கையாக நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம், நம்ம கர்த்தரை நம்பி இன்னைக்கு வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனோட விசுவாசம் பாருங்க. ஏமே சில நேரத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம், அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை எடுத்துக்கொள்கிறான். சும்மா இருக்கிறவன் சும்மாவே இருந்துட்டு செத்து போறான். ஆமென். பலவந்தம் பண்ணுகிறவன் அதை எடுத்துக்கொள்கிறான். Violent takes it by force. Hallelujah. சில காரியங்கள்லாம் இது ஏன் சுகம், இது என்னுடையது, பலவீனமே போ அப்படின்னு சொல்லி பாருங்க, போகுதா இல்லையான்னு நீங்க வந்துட்டு என்று சொல்லுங்க. Hallelujah. I tell you, பலவீனமா அப்படின்னு அயோடெக்ஸை தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க வேண்டியதுதான். இயேசுவின் நாமத்தினால் சொல்லி பாருங்க, it will obey. Hallelujah. அனுபவிச்சுட்டு சொல்றேன். ஆமென். சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. பாருங்க, அவங்க சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அந்த அம்மாவுக்கு பலவீனம், அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அப்படி வருது. அந்த அம்மா சொல்லிச்சான், சரின்னு தலையாட்டுச்சான். உடனே இவங்க போய் டாக்டர் நாங்கள் நாளைக்கு காலையில் வரோம், இது நைட் ஆயிடுச்சு, எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, ஏதாவது ஒன்றுனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு ரிலீவிங் இதை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து அவங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்களாம், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோம், நாங்கள் இப்போ பந்தி எடுக்க போகிறோம் அப்படின்னாங்களாம். பந்தி எடுக்க போகிறோம், we are going to just pray அப்படின்னாங்களாம். அவர் ப்ரே பண்ணாராம். அப்போ இவங்க அடுத்தது பந்தி எடுத்துட்டு இவங்க சொன்னாங்களாம், மனைவிக்கும் எடுத்து ஊற்றி இருக்கிறாங்க அந்த ரத்தத்தை, பாத்திரத்தில் அந்த திராட்சை ரசத்தை கொடுத்துருக்குறாங்க. இயேசுவின் ரத்தம், திராட்சை ரசம்னு சொல்லக்கூடாது, இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிக்கப்பட்ட சரீரம். சொல்லும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவிட்ட பார்த்து சொன்னாங்களாம், அம்மா நமக்காக இயேசு மரித்தார், அவர் மரிக்கும் பொழுது நீயும் அவரோட மரிச்சிட்ட, அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது ஓம் பழைய மனுஷன், ஓம் வியாதிப்பட்ட மனுஷன், ஓ தரித்திர மனுஷன், ஓம் பலவீனமான மனுஷன் எல்லாம் சிலுவையில் அந்த வியாதி பீட தரித்திரம் ஓம் வியாதி எல்லாம் அறையப்பட்டுருச்சு. இயேசு மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எந்திரிச்ச நீ இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிற. புது சிருஷ்டியான ஓம் மேலே இந்த வியாதிக்கு அதிகாரம் இல்லை. இதை நினைவு கூர்ந்தவர்களாக நீங்களும் நம்ம அந்த பந்தியில் பங்கு பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பந்தியில் பங்கு பெற்றுட்டு ஏறக்குறைய அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வரும்பொழுது வந்து படுக்க போகும்போது 2 மணி ஆயிடுச்சு, அதிகாலை 2 மணி. வந்துட்டு எல்லாம் அடித்து போட்ட மாதிரி தூங்கி இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே இந்த பையனுக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. 11 மணிக்கு முழிச்சிருக்கிறாங்க. 11 மணிக்கு முழிச்சிட்டு பார்த்தா மனைவியை காணோம். மனைவியை காணணுன்னு இவருக்கு பகி இருந்துச்சா, என்னடா காணோன்னு சொல்லி அங்கே எங்கே போய் தர்றாரு. ஒருவேளை பாத்ரூமில் போய் பாத்ரூம் போனப்போ நம்மளை எழுப்பி பார்த்து பாத்ரூம் போயிருப்பா, உதவி இல்லாமல் போய் பாத்ரூமில் விழுந்து கிடக்கிறாளோன்னு போய் பாத்ரூமில் பார்க்குறாரு. அங்கே நமக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்கும் பாருங்க, நெகட்டிவாக தான் யோசிக்குது பாருங்க. எல்லாம் பார்த்துருக்கும் போது பார்த்தா கிச்சனில் சத்தம் கேட்குதான். கிச்சனில் போய் வெறும் உள்ளுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, அம்மா மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏமே இது எங்கே அமெரிக்காவில் நடந்த சாட்சி இல்லைங்க, நம்ம ஊர் டெல்லியில் நடந்த சாட்சி. ஹல்லேலூயா. ஏமேன். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஏமேன். அந்த அம்மா சப்பாத்திக்கு மாவு உருட்டிட்டு இருந்துச்சான். இவர் போனாரா, என்னம்மா செய்கிற அப்படின்னாரா. பழசை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். வாய் மாத்திரம் தான் கொஞ்சம் கோணிக்கிட்டு இருந்ததான். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏமே. அடுத்த நேரம் அன்னைக்கு முடிச்சோன்னே செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டாக்டர் திருப்பி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டு போனாராம். என்னம்மா நேற்று நான் தான் இந்த கேஸை பார்த்தேன், இஸ் வெரி சீனியர் டாக்டரா, அவரே திருப்பியும் கிடைச்சாராம் அவங்கள கன்சல்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நேற்று நான் தான் ட்ரீட் பண்ணேன், 3 பிளட் கிளாட் பார்த்தேன், இப்போ நத்திங் இஸ் தேர், ஒன்று கூட இல்லையே, ஷி இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு அப்படின்னாங்க. நார்மல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் அந்த வாயும் சரியாக போச்சான். ஏமே பாருங்க, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, மருத்துவம் செய்ய முடியாததை என் தேவனுடைய பிரசன்னம் செய்கிறதா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை செய்கிறதா இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை
பங்கு பெறும்படியாக பானம் பண்ணும்படியான தகுதி நமக்கு கிடையாது. ஆமென். இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்னுடைய சொந்த கிரியையினால நான் சம்பாதிச்சதா? இல்லவே இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதில் பங்கு பெறும்படியான பாத்திரத்தை பங்கு பெற பாத்திரவான்களாய் நம்மை மாற்றினது, தகுதிப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்வாரி சிலுவை பாடுகள் தான் இன்றைக்கு தகுதியுள்ளவர்களாய் அவரை அப்பாவென்று அழைக்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் குடியுரிமை பெற்றவர்களாக, அவருடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா பெனிஃபிட்ஸையும் நீங்களும் நானும் அனுபவிக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறது. அப்படியே எழுந்திருப்போம். Thank you Father, we give you glory, we give you thanks Lord, hallelujah, amen. இந்த ராஜ்யத்தின் பங்குதாரர்களாய் நீங்க இருக்கிறீங்க. தெய்வீகத்தின் பங்குதாரர்களாகவே உங்களையும் என்னையும் அவர் மாற்றிவிட்டார். 2 பேதுரு 1:4 தான் சொல்லுது, தெய்வீகத்தின் பங்குதாரர்கள். we are the partakers of the divine nature, hallelujah. ஹியூமன் நேச்சர் போய் இன்னைக்கு நம்மளை பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டிவைன் நேச்சராகவே ஆக்கிட்டார். தெய்வீகத்தின் பங்குதாரர்கள். இந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனுஷனாய் தம்மை தாழ்த்தினது மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதுனாலே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு தேவ ரகமான ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. ஏமேன். உங்களை என்னை இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். ஏமேன். இன்றைக்கு ஒருவேளை வியாதியோட வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு அதே வியாதியோட பலவீனத்தோட போவீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது தேவனுடைய தவறு கிடையாது, தேவ பிரசன்னத்தின் தவறு கிடையாது, தேவனுடைய வார்த்தையின் தவறு கிடையாது. இயேசுவின் நாமம் வல்லமை இல்லை என்று சொல்லுவதும் கூடாது. நீங்க தான் தப்பு எங்கேயோ பண்றீங்க. violence takes it by force. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க முன்னாடி ஒரு பந்தியை வச்சிருக்கிறேன். இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கடன் திருப்பலியை பார்க்க வந்த மாதிரி வரக்கூடாது. now is the time. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நாளைக்கு தள்ளி போடாதீங்க. whatever sickness it might be, whatever disease it might be, இன்னைக்கு பந்தி உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. the table has been set before you. எடுத்துக்கோங்க. நீங்க தான் எடுத்துக்கோங்க. ஒரு விசுவாசத்தோட அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பலவீனத்தோட தான் இனி வாழ போறேன். டயபெட்டிஸ்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, படபடான்னு இருக்குது, இருந்தா இருந்துட்டு போதுன்னு. நமக்கு அது ஒரு படபடனே வர மாட்டேங்குது. பாஸ்டர் எனக்கு படபடபடன்னு வருது, இந்த பக்கம் ஒரு வலிக்குது. நான் சொல்றேன், இந்த பக்கம் வலிக்கலாம், படபடன்னு வரலாம், பட் nothing can overtake you. Hallelujah. You are the healed person. நீங்கள் வியாதிப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள். நீங்கள் பலவீனன் அல்ல, நீங்கள் பலவான்கள். Hallelujah. வாயை பொத்திட்டு அமைதியா இருக்காதீங்க. ஆமென் சொல்லி எடுத்துக்கோங்க. Hallelujah. This is a time to take. Hallelujah. Violence takes it by force. நான் வியாதிப்பட போவதில்லைன்னு சொல்லுங்க. எனக்கு முதிர் வயது ஆகலாம், ஆனா முதிர் வயதின் கூறுகள் என்னுடைய சரீரத்தில் காணப்பட முடியாது. I am a strong person. என்னுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வியாதியின் மேல உங்களுக்கு ஒரு கோபம் வரட்டும், ஒரு நீதியின் கோபம் உண்டாகட்டும், பலவீனத்தின் மேல ஒரு கோபம் உண்டாகட்டும், ஒருவேளை கடன் பட்டிருந்தீங்கன்னா அந்த தரித்திரத்தின் மேல ஒரு கோபம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர் உக்கிரத்தை சுமந்துட்டார். நீ இருக்க முடியாது. ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனையை, சமாதான கேடுகளை உண்டாக்குகிற காரியங்கள் இருந்ததுன்னா சொல்லுங்க. அவர் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துருச்சு. அவர் மேலையும் சுமத்திட்டு நீ இப்ப என் மேலையும் சுமத்த முடியாது. 2 பேர் சுமக்க தேவையில்லை. ஒருத்தர் சுமந்து தீர்த்துட்டாரு, நான் சுமக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அது ஓடி போகும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ரெசிஸ்ட் ஹிம், ரெசிஸ்ட் ஹிம். அதாவது நேத்து சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சொல்லுவாங்க, நாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கலையே அப்படின்வாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கல தான், ஆனா அதே நேரத்தில் பிசாசை எதிர்த்து நிக்கலனாலுமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். Sometimes we Christians are so passive, we are so defensive. நம்மளை தற்காத்துக்கணும், அப்படியே நம்ம அமைதியா சாந்தமா இருக்கணும் பிரதர், அப்படியே ஏதுமற்ற ஏழை நான் அப்படின்ற ஒரு தன்மையில் தான் இருக்கிறோம். No, sometimes we should be offensive. Hallelujah. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம். எப்படி பண்ணுவோம்? பிசாசே போயிட்டு வா, வியாதியே போ. அது பேர் போராட்டமா? போராட்டம்னு என்ன தெரியுமா? இட்ஸ் a war, it's a battle. you have to fight. கொஞ்சம் கோவம் வரணும். ஆமென். கோவம் வரணும். பொண்டாட்டிட்ட கோவம் வருது இல்ல, புருஷன்ட்ட கோவம் வருது இல்ல, பிள்ளைகிட்ட கோவம் வருது இல்ல, உங்க அப்பா அம்மா மேல கோவம் வருது இல்ல, அந்த கோவம்லாம் வர வேண்டாம். முதல்ல பிசாசு மேல கோவம் வரட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அங்க மாத்திரம் வர மாட்டேங்குது. நாய்
வெளியில போ இயேசுவின் நாமத்தினால சொல்லணும். ஆமென். வீட்டுக்குள்ள வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென். Thank you Lord. அப்படியே ஜெபம் பண்ணுமா. Father, we thank you Lord. We glorify you Lord in this wonderful time. அருமையான நேரத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் நாங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்கள் என்று சொல்லி கடந்து செல்வாராக. Father Lord, there is யாருக்கோ ஒருத்தருக்கு முதுகு பக்கம் ஒரு வலி இருக்கிறது. இந்த கழுத்திலிருந்து ஒரு முதுகு பக்கம், that pain is leaving right now. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்றேன் இப்ப. Amen. That is leaving right now in Jesus name. யாருக்கோ இந்த left hand side இந்த வயித்துக்கும் செஸ்டுக்கும் நடுவுல ஒரு severe pain is there. That is leaving right now. Amen. வயிற்று பகுதியில ஏதோ ஒரு எரிச்சல், that is leaving right now in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. Amen. குறைவுகள் மாறுகிறது. உங்களுடைய கடன் நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதை பார்க்கிறேன். ஆமென். குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே கர்த்தர் அதை செய்கிறதை பார்க்கிறேன். Right now something good is happening. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். Amen. Take it, take it, take it, take it, take it. Get your eyes off the trouble and set your eyes on the table. உங்க பிரச்சனையிலிருந்து உங்க கண்களை எடுத்து தேவனுடைய பந்தியின் மேல் உங்களுடைய கண்களை வைங்க. உங்களுக்கு உண்டானதை நீங்க எடுத்துக்கோங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.